நான் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறேன். என்ன நீங்க மட்டுமான்னு கேட்குறீங்களா? நம்மளும் தான். வாங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலியாக மாறுவோம். சரி, அதிர்ஷ்டசாலியாக மாறுவதற்கு என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே நெறைய நல்லது பண்ணியிருக்கிறோம். நெறைய எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். நமக்கு தேவையானது கிடைச்சுக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்ம சொல்லுவோம்ல, "அப்பா அவனுக்கு அதிர்ஷ்டசாலிப்பா, அவனுக்கு கேட்கறதெல்லாம் கிடைச்சுக்கிட்டு இருக்குப்பா" அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஏன் நம்மளும் அந்த மாரி மாறினா தான் என்ன? அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் இப்ப தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோல. வாங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 பொருள் இருந்தாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவீர்கள். நீங்க மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிறவங்களும் அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவார்கள். இந்த 3மே தேவையான்னு கேட்டா 3ல ஏதாவது 1 இருந்தா கூட போதுங்க. சரிங்களா? இந்த கற்பக விருட்ச மரத்தோட இன்னொரு ஸ்பெஷல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. பாற்கடலை கடையும் பொழுது நமக்கு வந்த ஒரு பொக்கிஷம் தான் இந்த கற்பக விருட்ச மரம். இந்த கற்பக விருட்ச மரம் நம்ம வீட்ல இருக்காங்க, நம்ம பூஜை ரூம்ல இருக்காங்க, நம்ம தினமுமே பார்க்குறோம் அப்படின்னாலே, இந்த 3 விஷயத்துல எங்க வீட்ல நான் ஒரு விஷயம் வாங்கி வச்சுட்டேன். நான் கண்ண மூடி உட்காந்துட்டேன். தியானம் பண்றேன். காலையில எந்திரிச்சு அப்படியே கதவ திறந்தா பணம் இருக்குமா? அந்த மாரிலாம் கிடையாதுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்சஸ குடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன முயற்சி செய்றதுன்னு தெரியலையே! அப்போ உங்களுக்கு என்ன முயற்சி செய்தால் நீங்கள் சக்சஸ் அடைவீர்கள் என்று அதற்கான மனநிலை உருவாகும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறேன். என்ன நீங்க மட்டுமான்னு கேட்குறீங்களா? நம்மளும் தான். வாங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலியாக மாறுவோம். சரி, அதிர்ஷ்டசாலியாக மாறுவதற்கு என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே நெறைய நல்லது பண்ணியிருக்கிறோம். நெறைய எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். நமக்கு தேவையானது கிடைச்சுக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்ம சொல்லுவோம்ல, "அப்பா அவனுக்கு அதிர்ஷ்டசாலிப்பா, அவனுக்கு கேட்கறதெல்லாம் கிடைச்சுக்கிட்டு இருக்குப்பா" அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஏன் நம்மளும் அந்த மாரி மாறினா தான் என்ன? அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? அதத்தான் இப்ப தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோல. வாங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 பொருள் இருந்தாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவீர்கள். நீங்க மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிறவங்களும் அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவார்கள். இந்த 3மே தேவையான்னு கேட்டா 3ல ஏதாவது 1 இருந்தா கூட போதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு எந்த பொருள் கேட்குறீங்களா? ஒரு பசுமாடும், அதுக்கப்புறம் கன்னுக்குட்டியும். அட என்னங்க போங்க! நீங்க ஏதோ சின்னதா சொல்லுவீங்கன்னு பார்த்தா, பசுமாடும், கன்னுக்குட்டி எங்க வீட்ல வளர்க்கலாம் முடியாதுன்றீங்களா? நீங்க வளர்க்க சொல்லல. நாங்க ஃப்ளாட்ல இருக்குது எப்படிங்க வளர்க்கலாம் வேணாம். ஒரு வெள்ளியில காப்பர்ல, பிராஸ்ல எதுலயாவது ஒரு பசுமாடும், கன்னுக்குட்டியும் இருக்கிற மாரி ஒரு சின்ன சிலை இருக்கும் பாருங்க. ஸ்டாச்சு. அத வாங்கி நீங்க வீட்ல வச்சு, தினமுமே அவங்களுக்குன்னு தனியா ஒரு விளக்கேத்தி வச்சு, அவங்களுக்குன்னு தனியா நெய்வேத்தியம் ஏதாவது முந்திரி பருப்பு, இல்ல திராட்சை, வேற ஏதாவது சின்னதா கல்கண்டு, பேரிச்சம்பழம் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வச்சு, அவங்களுக்குன்னு தனியா ஊதுபத்தி ஏத்தி வச்சு, தினமும் இத செய்யுங்க. நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். சரி, ஓகே. நாங்க அததான் செய்றோம். இப்ப அடுத்த கேள்வி ஒண்ணு வரும். அதே மாரி எங்க வீட்ல பசுமாடும், கன்னுக்குட்டியும் இருக்கிற மாரி ஃபோட்டோ இருக்கு. அது ஓகேவா? அது ஓகே. ஆனா, வெள்ளிலயோ இல்ல பிராஸ்லயோ நீங்க இத சிலையோட வைக்கும்போது அதோட எனர்ஜி லெவல் வேற. அதோட தன்மை வேற. சரிங்களா? அது 1. 2வது எதுன்னு கேட்கிறீங்களா? இது 7 சக்ராஸ் ஸ்டோன்ல இருக்கக்கூடிய ட்ரீன்னு சொல்லுவாங்க இது. ட்ரீனால நார்மலா மரம் வளர்ந்து கொண்டே இருப்பது. இந்த மரம் வளருமான்னு கேட்காதீங்க. இந்த மரம் வளராது. இது ஏன் ட்ரீ அப்டின்னா 7 சக்ரா ட்ரீ. அதாவது இது மூலாதார சக்கரம், அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம், அடுத்தது மணிப்பூரக சக்கரம், அடுத்தது ஆக்னா சக்கரம், அடுத்தது விசுத்தி சக்கரம், அடுத்தது ஆகினை சக்கரம், அடுத்தது துரிய சக்கரம். இந்த மாரி 7 சக்கரங்கள் நம்ம உடம்போட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 7 சக்ரா ட்ரீ. இந்த ட்ரீ நம்ம வீட்ல இருக்கு அப்படின்னாலே, இதுவும் நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்த தரக்கூடியது. ஏன்னா, இந்த 7 சக்கரங்களும் நமக்கும் அந்த தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த 7 சக்கரங்கள எப்பயுமே சுத்தப்படுத்திக்கிட்டு, நம்மள எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? காலையில எழுந்திரிச்ச உடனே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த ட்ரீய பாருங்க. ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, அந்த மாடும், பசுமாடும், கன்னுக்குட்டியும். அதையும் பூஜை பண்றத எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிலை எதாவது பசுமாடு, கன்னுக்குட்டி பூஜை ரூம்ல தான் வைக்கணும். விளக்கேத்தி வைக்கணும். தினமும் நெய்வேத்தியம் வைக்கணும். ஊதுபத்தி ஏத்தி வைக்கணும். சரிங்களா? இந்த ட்ரீ வந்து நம்ம எங்க வேணாலும் வைக்கலாம். ஹால்ல வைக்கலாம், ஒரு ரூம்ல வைக்கலாம், பெட்ரூம்ல கூட வச்சுக்கலாம். காலைல கண்ணு முழிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து ஒரு அப்படியே பாருங்க. பார்க்க அந்த 7 சக்கரங்களும் அப்படியே பேலன்ஸ் ஆகுற மாரி உணர்ந்து பாருங்க. இதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது தான். இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நார்மலா எங்க பார்த்தாலும் கிடைக்குது. இந்த ட்ரீலாம் எங்கேயுமே நெறைய இடத்துல கிடைக்குது. இப்ப ஆன்லைன்லாம் கிடைக்குது. நம்ம கிட்ட வாங்குறதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, நம்ம போகரையா கிட்ட எப்பயுமே வச்சுட்டு எனர்ஜைஸ் பண்ணி தருவோம். இப்போ உங்களுக்கு வேணுன்றதுனால, நீங்க வீடியோல வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி, நீங்க எனக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணீங்கன்னா, உடனே அடுத்த நாளே நாங்க அனுப்பிட மாட்டோம். உங்க நேம், டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்லாம் வாங்கிக்கிட்டு, உங்க வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வீட்டுக்கு தகுந்த மாரி இந்த 7 சக்ரா ட்ரீய எனர்ஜைஸ் பண்ணி, அவர்கிட்ட போகரையா கிட்ட வச்சு நல்லா எனர்ஜைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் மினிமம் 1 வாரம் ஃபுல்லா எனர்ஜைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அது குடுக்கப்படும். ஏன்னா,
சும்மா நானும் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா, புதுசா ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. விருந்தாளி நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. இவங்க மூலியமா நமக்கு வீட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா, இவங்களும் ஃபுல் சக்தியோட இருக்கணும். ஏற்கனவே ஒரு ஸ்டோன், ஒரிஜினல் ஸ்டோன் எல்லாமே நல்ல சக்தியோட தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம எனர்ஜைஸ் பண்ணி தரும்போது, அது இன்னும் சூப்பரா இருக்கும். சரிங்களா? அத பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது நீங்க வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தது 3வது என்னன்னு கேட்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கற்பக விருட்ச சிலை. மரம் ஆக்சுவலா. சரிங்களா? இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஒரு இடத்துல ஒரு மாரி சின்ன கிராக் இருக்கு, ஒரு மாரி இருக்கு. டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இதுவும் பிராஸ்ல செஞ்சது தான். இது மெட்டலுக்கு இது பிராஸ் மெட்டல். சரிங்களா? இது வந்து வேர்ல இருந்து எல்லாம் கிளீனா இருக்கு. ஒரு சில தன்மைகள் நல்லா இருக்கு. இத நம்ம ரேக்கின்ற விஷயம் தெரிஞ்சதுனால ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வாங்குறோம். ஸ்கேன் பண்ணும்போது நல்ல எனர்ஜி லெவல்ல இருக்காங்க. சரிங்களா? அதனால இத நம்ம ஸ்பெஷலா வாங்கியிருக்கோம். இந்த கற்பக விருட்ச மரமும் உங்க வீட்ல சாமி ரூம்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப 7 சக்ரா ட்ரீ சொன்னோம் பாருங்க. அது மட்டும் தான் ஒண்ணு ஹால்ல வைக்கலாம், சாமி ரூம்ல வைக்கலாம், இல்ல உங்களுடைய வீட்ல பெட்ரூம்ல கூட வைக்கலாம். ஆனா இந்த கற்பக விருட்சம் மரமும், ஏற்கனவே சொன்ன அந்த பசுமாடும், கன்னுக்குட்டியும் பூஜை ரூம்ல தான் இருக்கணும். இந்த கற்பக விருட்சமும் தரையில சாதாரணமா வைக்கக்கூடாது. ஒரு எவர் சில்வர் பிளேட்டோட காப்பர் பிளேட் ஆர் பிராஸ் பிளேட் இந்த மாரி வேற ஏதாவது பிளேட்ல வச்சிருங்க. இவங்களுக்குன்னு தனியா என்ன பண்ணுங்க, பூ வைங்க. இவங்களுக்கும் அதே மாரி தனியா விளக்கேத்தி வைங்க. இவங்களுக்கும் தனியா ஒரு நெய்வேத்தியம் வைங்க. என்னங்க மரத்துக்கா? ஆமாங்க. வைங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஒரு ஊதுபத்தி காமிச்சு தினமுமே இவங்களையும் ப்ரே பண்ணிக்கிட்டே வரும்போது, நீங்க காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுலாம் முடிச்சுட்டு, வந்து இவங்கள வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு நம்ம வாழ்க்கையில செழிப்பு தராங்க. அப்படின்னு மனசோட நல்ல விஷயங்கள நல்ல நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்களோட இவங்கள பார்க்கும்போது, நாமும் அதிர்ஷ்டசாலியாக மாறுவோம். இந்த கற்பக விருட்ச மரத்தோட ஒரு இன்னொரு ஸ்பெஷல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. பாற்கடலை கடையும் பொழுது நமக்கு வந்த ஒரு பொக்கிஷம் தான் இந்த கற்பக விருட்ச மரம். இந்த கற்பக விருட்ச மரம் நம்ம வீட்ல இருக்காங்க, ஆர் நம்ம பூஜை ரூம்ல இருக்காங்க, நம்ம தினமுமே பார்க்குறோம் அப்படின்னாலே, தேவையான பொருளாதாரம், தேவையான செல்வ செழிப்பு எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு வந்து குடுக்கக்கூடியவங்க தான் இவங்க. சரிங்களா? அப்ப இவங்க எவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்துக்கோங்க. கற்பக விருட்ச மரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. தேவலோக மரம். அப்ப எவ்வளோ புனிதமானதுன்னு பார்த்துக்கோங்க. இது உண்மையாவே இருக்கா? உண்மையாவே அந்த மரம் தேவலோகத்துல தான் இருக்கா? அந்த ஆராய்ச்சிலாம் நமக்கு வேண்டாம். இந்த மாரி தான் அந்த இலைகள் இருக்கும்ன்றத நம்ம முன்னோர்களான சித்தர்கள் கரெக்ட்டா நமக்கு வடிவமைத்து குடுத்துருக்காங்க. அதிலிருந்து இந்த வடிவமைத்து இந்த பிராஸ்ல கிரியேட் பண்ணது தான் இந்த கற்பக விருட்ச மரம். அந்த தன்மையோட இருக்கு. நீங்களும் ரேக்கி ஹீலராக இருந்தால், உங்களுக்கு ஸ்கேன் பண்ண தெரியும்னா, இப்ப வீடியோல வருது பாருங்க. இந்த கற்பக விருட்ச மரத்த நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க. எவ்ளோ எனர்ஜி லெவல்ல, நல்ல எனர்ஜி லெவல்ல, தெய்வீக எனர்ஜி லெவல்ல இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். இல்லங்க ரேக்கிலாம் எங்களுக்கு தெரியாதுங்க. பார்த்தா ஓகே நல்லா இருக்குன்னு தோணுது. வாங்கிக்கோங்க. இல்லங்க ஒரு எனர்ஜி லெவல் நல்லாதாங்க இருக்கு. அதாவது நமக்கு அந்த உணர்வு நிலை இருக்கு பாருங்க. சரிங்களா? ரேக்கி ஸ்கேனருக்கு ரேக்கிய பத்தி தெரியும். அது ஸ்கேன் பண்ணது எப்படின்னு தெரியும். நார்மலா எல்லாருக்குமே அந்த உணர்வு நிலை இருக்கு பாருங்க. அந்த உணர்வு நிலையில உணர்ந்து பாருங்கள். எப்படி உணர்ந்து பார்க்குறதுன்னு கேட்குறீங்களா? இத அப்படியே முழுசா பாருங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வீடியோல தான். அப்படியே பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு வீடியோல ஃபுல்லா பார்த்துட்டு கண்ண மூடிக்கோங்க. நமக்குள்ள எந்த உணர்வு நிலை மாறுதுன்னு பாருங்க. உங்களுக்குள்ள சில நல்ல அதிர்வுகள், அலைகள் உருவாகுது. நல்ல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுதுனாலே, இந்த இந்த கற்பக விருட்ச மரம் நல்ல ஒரு எனர்ஜிய உங்களுக்கு குடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாரி இந்த மரமும் நம்ம பூஜை பண்ணி போகராய கிட்ட வச்சு ஃபுல்லா எனர்ஜைஸ் பண்ணி தான் நம்ம தருவோம். அதனால நீங்க கேட்ட உடனே நாளைக்கு காலைல அனுப்புறது அந்த மாரிலாம் கிடையாது. மினிமம் 1 வீக். அதுக்கப்புறம் ஃபுல்லா எனர்ஜைஸ் பண்ணி தான் அனுப்புவோம். உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி இந்த 3 விஷயத்துல எங்க வீட்ல நான் ஒரு விஷயம் வாங்கி வச்சுட்டேன். நான் கண்ண மூடி உட்காந்துட்டேன். தியானம் பண்றேன். காலையில எந்திரிச்சு அப்படியே கதவ திறந்தா பணம் இருக்குமா? அந்த மாரிலாம் கிடையாதுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்சஸ குடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன முயற்சி செய்றதுன்னு தெரியலையே! அப்போ உங்களுக்கு என்ன முயற்சி செய்தால் நீங்கள் சக்சஸ் அடைவீர்கள் என்று அதற்கான மனநிலை உருவாகும். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரிய வச்சு, அதை எப்படி சாதிக்கிறோம்னு சொல்லிக் குடுக்கக்கூடிய தன்மையில வருவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா ஏற்கனவே சொன்ன மாரி, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சுலபமாக நடக்க ஆரம்பிக்கும். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு போயிடுவீங்க. அதிர்ஷ்டசாலி. அதானே அதிர்ஷ்டசாலி. ஸோ அதனால நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலியாக மாறுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை எடுக்கிற அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கான்றத நம்ம மனசு நம்ம தான் சொல்லணும். நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நம்மளும் அதிர்ஷ்டசாலி தான். சரிங்களா? வாங்க அதிர்ஷ்டசாலியாக மாறி வாழ்க்கையில சூப்பரா டெவலப் ஆகலாம். வாழ்க வளமுடன்.